இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருக்காட்சி பெருவிழா, 3 ராஜாக்கள் விழா, 3 அரசர்கள் விழா. இவ்வாறாக இந்த விழாவை அகில உலகம் முழுவதும் பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடுவது நம்முடைய மரபாக மாறிவிட்டது. அதையும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். எருசலேமில் பறவைகளும் விலங்குகளும் ஒன்று கூடி பெத்லகேம் என்கின்ற அந்த சிறிய ஊரிலே இயேசு பிறந்திருக்கின்றார் என்ற செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பறவைகளும் விலங்குகளும் ஆகிய நாம் அனைவரும் ஒன்று கூடி நாம் அந்த மீட்பரை சந்தித்து அவருக்கு நாம் புகழ்பாக்கள் பாடி நம் காணிக்கையை செலுத்த வேண்டும், அவரை வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று எருசலேம் நகரிலே கூடிய பறவைகளும் விலங்குகளும் ஒன்றாக பேசி ஒரு தீர்மானம் செய்தார்கள். இந்த தீர்மானத்தின் பொழுது காகம் அப்படியே அருகில் நின்று கொண்டிருக்கின்றது. காகத்தை இவர்கள் ஒன்று சேர்க்க விரும்பவில்லை. ஏனென்றால், நீ கருப்பாக இருக்கின்றாய், நீர் வந்தால் நலமாக இருக்காது, நாங்கள் அனைவரும் இங்கே ஏதாவது ஒரு விதத்திலே திறமைசாலிகள், குயில் கூவும், மயில் ஆடும், இங்கே யானையானது தன்னுடைய தும்பிக்கையால் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கொடுக்கும். நீ என்ன செய்ய போகிறாய்? உன்னால் எதுவும் செய்ய இயலாது. நீ காக்கான் கத்தனா இருக்கிறவங்க எல்லாமே ஓடி போயிடுவாங்க. அந்த குழந்தை அழ ஆரம்பித்துவிடும். தயவு செய்து எங்கள் கூட்டத்திற்கு நீ வர வேண்டாம், நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று அந்த மரத்தடியிலே ஒன்று கூடி பேசியவர்களுடைய தீர்மானம் இவ்வாறாக எடுக்கப்படுகிறது. அனைவரும் பேசிவிட்டார்கள். நாளை காலை 9 மணிக்கு நாம் எருசலேமிலிருந்து பெத்லகேமுக்கு நாம் போகின்றோம். ஏறக்குறைய 8 கிலோமீட்டர் தொலைவு. காலையில் நாம் ஆரம்பித்தால் மாலையில் நாம் சென்று குழந்தை இயேசுவை நாம் சந்திப்போம். சந்தித்து அவரோடு சிறிது நேரம் நம்முடைய நேரத்தை நாம் செலவிட்டு வரலாம் என்று முடிவு செய்துவிட்டு எல்லாம் வீட்டிற்கு கிளம்புகிட்டார்கள். இந்த காகம் மட்டும் அந்த மரத்திலிருந்து இரவு நேரத்திலே அங்கே அழுது கொண்டிருக்கின்றது. ஒருவேளை கருப்பாக பிறந்தது என்னுடைய இயல்பல்ல, இது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வரம். ஆனால் இந்த மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று ஒரு அழுகுரல் மேலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. திடீரென்று அந்த காகம் கீழே பார்க்கின்றது. ஒரு 6 மனிதர்கள் குண்டு குண்டா இருந்தவங்க கையில் ஒரு மிகப்பெரிய கத்தியோடு அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை இந்த காகம் அமைதியாக கேட்கின்றது. நாம் பெத்லகேமுக்கு போக வேண்டும். அங்கே நம்முடைய அரசர் ஏரோது மன்னர் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை நாம் கொல்ல வேண்டும். எப்பொழுது போகலாம் என்று பேசி அவர்கள் இந்த 6 குண்டர்களும் பேசி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு செய்தி காக்காவுக்கு உடனடியாக எட்டிய உடனே காக்கா அந்த இரவிலே இந்த செய்தியை நான் கொண்டு சென்று இயேசுவுக்கு அறிவிக்க வேண்டும், எப்படியாவது சொல்ல வேண்டும், இயேசுவை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஆவலோடு அந்த இரவு நேரத்திலே காகம் தன்னுடைய பணியையும் பயணத்தையும் தொடர்கின்றது. பெத்லகேம் சென்று விட்டது. சென்றவுடனே அந்த மாட்டு தொழுவத்திலே இயேசு இருக்கின்ற அந்த இடத்திற்கு சென்றவுடனே சூசை உடனே பார்த்து கேட்கின்றார், வரவேற்கின்றார். வரவேற்ற உடனே அந்த காகத்தை ஒரே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நான் கருப்பாக இருக்கின்றேன், என்னை அனைவரும் நிராகரித்து விட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை அனைவரும் வெளியே அனுப்பிவிட்டார்கள். நீர் என்னை ஏற்றுக்கொண்டீர், எனக்கு மிக்க மகிழ்ச்சி. குழந்தை இயேசுவை நான் சந்திக்க முடியுமா, பார்க்க முடியுமா, வணங்க முடியுமா கேட்கின்றார். உனக்கு நான் அனுமதி தருகிறேன், வா என்று சூசை அங்கே அழைத்து செல்கிறார். பார்க்கின்றார்கள். எனக்கு உடனடியாக சூசை அவரிடம் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. நான் இரவு நேரத்திலே இவ்வாறாக இந்த மரத்தில் இருந்தேன். 6 குண்டு மனிதர்கள் இயேசுவை கொல்வதற்காக திட்டம் தீட்டி ஏரோது மன்னனால் அனுப்பப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்கள் நாளை காலை 9 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு இந்த பக்கம் வரலாம். தயவு செய்து உங்களுடைய குழந்தையை இயேசுவை தூக்கி கொண்டு நீங்களும் வேறு இடத்திற்கு சென்று விடுங்கள் என்ற செய்தியை அங்கே அந்த காகமானது சூசையப்பருக்கு சொல்கின்றது. உடனடியாக சூசையப்பர் சொல்கிறார், உனக்கு நான் ஏதாவது ஒரு பரிசு தர வேண்டும். என்ன பரிசு தருவது? என்னிடம் எதுவுமே இல்லையே.
இங்கு இருப்பது எல்லாம் ஆடு மாடு, இங்கே தீவனம், இது போன்றுதான் உள்ளது, உனக்கு என்ன வேணும் என்று கேட்கின்றார். அந்த காகம் சொல்கிறது, குழந்தை இயேசுவுக்கு நான் ஒரு முத்தம் தர வேண்டும். ஏனென்றால் என்னை அனைவரும் நிராகரித்து விட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை வெறுத்தார்கள், ஒதுக்கினார்கள். ஆனால் யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், இயேசுவை சந்தித்து அவரோடு அவருடைய அருகில் அமர்ந்து அவருக்கு நான் வாழ்த்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க நன்றி. நான் அவருக்கு ஒரு முத்தம் தர வேண்டும், என்னை அனுமதிப்பீர்களா? நான் கருப்பாக இருக்கின்றேன், என்னை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டவுடனே உடனடியாக சூசையும் அனுமதி கொடுக்கின்றார். அந்த காகம் அருகில் சென்று காக்கா என்று கத்திவிட்டு அங்கே முத்தம் கொடுத்து சென்றதாக ஒரு சிறிய கதையினை மிக அழகாக கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள். இவ்வாறாக இயேசு அனைவருக்கும் பொதுவானவர், சமமானவர், அனைவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர். ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு மட்டுமல்ல என்பதை தான் இந்த ஒரு சிறிய நிகழ்வு நமக்கு தெளிவாக விளக்குகின்றது. இந்த 3 ராஜாக்களுடைய இந்த விழாவிலே இந்த 3வரும் எங்கிருந்து வந்தார்கள், எதற்காக வந்தார்கள், ஏன் சந்திக்க வேண்டும், இவருடைய மனநிலை என்ன, இவளை தடுத்தது யார், தடுக்கும் பொழுது நிகழ்ந்த நிகழ்வுகள் என்ன, இவ்வாறாக நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய நாளிலே நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. ஒருவேளை இந்த 3 அரசர்கள் இயேசுவை மட்டும்தான் சந்திக்க சென்றார்களா? அப்படி என்று வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது, வரலாற்றிலே ஒரு குழந்தை பிறந்தவுடனே உறவுகளும் நட்புகளும் ஒன்றாக இணைந்து அந்த குழந்தையை சந்திக்க செல்வது வழக்கம். ஏதாவது ஒரு பரிசை கொண்டு செல்வார்கள். தங்களுடைய இல்லத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பரிசாகவும் குழந்தைக்கு ஒரு ஏற்ற ஒரு பரிசாகவும் கொண்டு செல்வது வழக்கமாக வரலாற்றில் உள்ளது. அதனால்தான் இவர்களும் அந்த வழக்கத்தை பின்பற்றுவதற்காக வெவ்வேறு இடங்களிலிருந்து வருகிறார்கள். 3வரும் ஒரு இடத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஒரு நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல, வெவ்வேறு நாடுகளிலிருந்து இவர்கள் ஒன்றாக கூடி அந்த விண்மீன் வழிகாட்டலை இவர்கள் ஏற்றுக்கொண்டு அங்கே ஒற்றுமையாக தம்முடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அங்கே அவர்கள் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுதுதான் வழியிலே அங்கே ஏரோதுவை சந்திக்கின்றார்கள். ஏரோதுவிடம் இவர்கள் அந்த செய்தியை தெளிவாக சொல்கிறார்கள். இங்கே யூதர்களின் அரசராக பிறந்திருக்கின்ற அந்த மீட்பருடைய விண்மீன் எழக் கண்டோம். ஏனென்றால் இவர்களுக்கு தெரிந்தது அந்த விண்மீன் மட்டும்தான், இயேசுவை அல்ல. ஏற்கனவே அவருடைய விண்மீன் எழக இவர்கள் பார்க்கின்றார்கள். இப்படி ஒரு அதிசயம் பிறக்கப் போகின்றது, இதுவரை இல்லாத ஒரு அதிசயம் இந்த விண்மீன் வழியாக இவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள். தெரிந்தவுடனே தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இறுதியாக அங்கே இயேசு ஒருவேளை இந்த மாளிகைக்குள் இருக்கலாம், ஏனென்றால் இவர் யூதர்களுடைய அரசன் என்று ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருந்திருக்கலாம். அதனால்தான் ஏரோதுடைய மாளிகைக்கு நேராக வந்தவுடனே அந்த விண்மீன் மறைகிறது. அங்கே உள்ளே செல்கிறார்கள். ஏரோதுவோடு சிறிய உரையாடல். ஆனால் ஏரோதுவும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றான். அதுதான் நம்முடைய அழகான ஒரு பாடல் வரி சொல்கிறது, தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி இருக்கும். அது போன்றுதான் இங்கே இந்த ஒரு ஆன்மீக பசி. ஆனால் ஏரோதுக்கு என்ன பசி? பதவி. என்னுடைய பதவிக்கு எதிராக ஒருவர் பிறந்திருக்கின்றானா என்ற ஒரு பதவி இங்கே பசி அவனுக்கு அதிகமாகிவிட்டது. ஆனால் இந்த 3 ராஜாக்களுக்கும் ஆன்மீக பசி, அந்த ஆண்டவரை சந்திக்க வேண்டும், மீட்பரை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு தாழ்ச்சியோடு ஆண்டவரை தேடுகிறார்கள். இங்கே ஏரோது அரண்மனை சென்றவுடனே இதுவரை 3வராக தேடிய அந்த இயேசுவை இப்பொழுது ஊரே ஒன்றாக இணைந்து தேட ஆரம்பித்து விட்டது. ஊரே ஒன்றாக இணைந்து இயேசுவை தேட ஆரம்பித்து விட்டது. ஆனால் இயேசுவை சந்தித்தது 3 நபர்கள் மட்டும்தான். எவ்வளவு ஊரே சேர்ந்து அங்கே இயேசுவை தேடினாலும், ஏனென்றால் இந்த 3 ஒரு தாழ்மையோடு நல் மனதோடு இயேசுவை சந்திக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், எங்கிலும் இருக்கின்ற மிகப்பெரிய பரிசான இவற்றையெல்லாம் கொடுத்து நாங்கள் அவரை மகிழ்விக்க வேண்டும் என்று இவர்கள் வருகிறார்கள். அடுத்த புறம் பார்க்கின்றோம், பதவி ஆசையிலே இயேசுவை இங்கே ஏரோது தன் பணியாளர்கள் அனைவரையும் தேட சொல்கிறான். ஆனால் அனைவரும் தேடினாலும் இங்கே 3 இயேசுவை கண்டார்கள். ஆனால் ஏரோதனுடைய அடியாட்கள் இயேசு பிறந்த இடத்தை மட்டும்தான் கண்டார்கள். ஆனால் இயேசுவை அவர்களால் இறுதி வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால்தான் ஏரோது கோபமுற்று அங்கே 2 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று அங்கே அவன் அனுப்புகிறான். இவ்வாறாக நேர்மையான உள்ளத்தோடு நான் ஆண்டவரை தேடும் பொழுது
நான் ஆண்டவரை என்னால் கண்டடைய முடிகிறது. அதான் பார்க்கின்ற அந்த 3 அரசர்கள் மெல்கியோர், கஸ்பார், பல்தசார் இவர்கள் கொண்டு வருகின்ற அந்த பரிசும் மிக தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. பொன், தூபம், வெள்ளை போலும். பொன்னானது ஒரு அரசனுக்கு குறிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாகவும், தூபமானது கடவுளுக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு மரியாதையும் ஆராதனையாகவும், வெள்ளை போலும் ஒரு மனித தன்மை, இயேசு துன்புறும் ஒரு மனிதராக பிறந்திருக்கின்றார், ஒரு துன்புற போகின்றார் என்பது அங்கே தெளிவாக அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இங்கே ஏரோது இயேசுவை தேட வேண்டும் என்று வந்தது பதவிக்காக, எப்படியாவது தன்னுடைய பதவியை பாதுகாக்க வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகிறான். இறுதி வரை இயேசுவை கண்டுபிடிக்க முடியவில்லை. இயேசு பிறந்த இடத்தை மட்டும் அவன் கண்டுபிடித்தான். எனவே பிரியமானவர்களே, நாமும் இந்த தாட்சி என்கின்ற ஒரு பண்பை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும் பொழுது மிக எளிதாக கண்டு கொள்ள முடியும். ஏன் இங்கே விண்மீன் அங்கே அவர்கள் இழக்கண்டார்கள்? விண்மீன் எதற்காக? விண்மீனுடைய வரலாறு என்ன என்று பார்க்கும் பொழுது அங்கே உலக அதிசயங்களில் இந்த விண்மீனானது ஒரு சிறப்பான பிறப்புக்கு மட்டும்தான் இங்கே தோன்றும் என்று முன்குறித்து வைக்கப்பட்டது. அந்த ஒரு விண்மீனானது எப்படி வழிகாட்டுகின்றதோ, பிறருக்கெல்லாம் ஒரு ஒளியாக அமைகின்றதோ, அது போன்று அந்த விண்மீனால் அங்கே வழிகாட்டப்படுகின்ற பிறப்பானது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு பிறப்பாக இருக்கும். அது பிறருக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கும். மேலிருந்து வருகிறவர் என்பதற்காக அவை கொடுக்கப்படுகிற ஒரு அடையாளமாகவும் அங்கே இருக்கும். இதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக சொல்கிறார். எப்படி விண்மீனானது இந்த 3 ராஜாக்களுக்கு வழிகாட்டியதோ, அது போன்று நம்முடைய வாழ்க்கையும் பிறருக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு சிறிய வழிகாட்டியாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் அவர் சொல்கின்றார். மேலும் இங்கே நெடுஞ்சான் கிடாயாக விழுந்து வணங்கினார்கள். தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தல், இனிமேல் என்னுடையதல்ல உம்முடையது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முழுமையாக தன்னை தானே அர்ப்பணித்து அங்கே இயேசுவை வணங்கினார்கள். இவ்வாறாக இந்த 3 அரசர்களுடைய இந்த விழாவானது, இந்த தெய்வீக பிறப்பினுடைய விழாவானது நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்ற இந்த குடும்ப விழா என்று பார்க்கும் பொழுது, நான் குரு பட்டம் வாங்கிய உடனே ஆப்பிரிக்கா நாட்டுக்கு சென்ற உடனே ஒரு நாள் ஞாயிறு திருப்பலி முடிந்த பிறகு ஒரு தம்பதியர் வேகமாக ஒரு சர்டிஃபிகேட் காட்டினாங்க. என்ன சர்டிஃபிகேட்னு வாங்கி பார்த்தா, வழக்கமாக நம்ம ஊரில் செய்கிற மாதிரி 25ஆம் ஆண்டு 50ஆம் ஆண்டு வாழ்த்து செய்தி சொல்லி அந்த மறை மாவட்ட ஆயர் அவர்கள் அந்த வாழ்த்து அட்டையை கொடுத்திருந்தார்கள். அந்த பங்கில் பரவாயில்ல, ஒரே ஒரு ஆள் காட்டினாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ பேர் இருந்தாலும் ஒருத்தர் தான் இருப்பாங்க அது போல். அதனால் காட்டினோடனே எனக்கு புதுசு, நானும் ஏரியாவுக்கு புதுசு, நாட்டுக்கு புதுசு. ஒன்று கேட்குறேன், எங்கள் ஊரில் எல்லாமே 50ன்னா 60 70 வரைக்கும் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க, நீங்கள் என்ன 25க்கு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தாலும், அந்த மக்கள் அவ்வளவு காலம் வாழ்வது ஒரு மிக கடினம். 25 ஆண்டு காலம் வாழ்வதில் என்றால் ஒரு கடினமான ஒரு செய்தி. எனக்கு சரி, ஓகே, நம்மளுடைய நிலைமை அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது இல்லையா? சரி, இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்குறேன், சரி 25 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்திருக்கீங்களா, உங்கள்கிட்ட சண்டையே வரலையா, கஷ்டமே இல்லையா, பிரச்சனையே இல்லையா, எப்படி 25 வருஷம் ஒன்றா இருந்திருக்கீங்க? அவங்க அடிக்கடி என்னை பார்த்து கேட்பாங்க, அது எப்படி ஃபாதர் உங்கள் இந்தியாவில் மட்டும் எல்லாம் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க, குடும்பமாக இருக்கீங்க எப்படின்னு கேட்பாங்க. அந்த வார்த்தைக்கு சரி நாம் அப்படி கொஞ்சம் மரியாதை என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னா கொஞ்சம் அவங்கள பெருமையாக எப்படி 25 வருஷம் ஒன்றா வாழ்ந்தீங்க கேட்கும்பொழுது கேட்குறவங்கள்ட்ட சண்டையே வரலையா? டெய்லி சண்டை வரும் ஃபாதர், டெய்லி சண்டை வரும். சரி, அப்புறம் எப்படி 25 வருஷம் ஒன்றா இருக்கீங்க? அங்கெல்லாம் ஒருத்தருக்கு 2 மனைவி 3 மனைவி, ஒருத்தர் கட்டிக்குவாங்க, 4 பேர் வச்சுக்குவாங்க. சொல்கிறது புரியுது இல்லையா? அது இயற்கை. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அப்படி, நம்ம அது குறை சொல்ல முடியாது. அவங்களுடைய காலநிலை அப்படி, வறுமை அப்படி, அதெல்லாம் நம்ம அதை குறையே சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கை தரம் அப்படி. உடனே கேட்குறோம், எப்படி நீங்கள் இருந்தீங்க, அவங்கள்ட்ட சண்டையே வரலையா? டெய்லி சண்டை வரும் ஃபாதர். வரும், டெய்லி சண்டை வரும். அவன் எப்படி டெய்லி சண்டை 25 வருஷம் ஒன்றா இருந்துட்டீங்க, ஆச்சரியமாக இருக்கே கேட்கும்பொழுது நான் சொன்னாங்க, ஃபாதர் நாங்கள் டெய்லி ஒரு ஜபம் சொல்லுவோம் ஃபாதர் அப்படின்னாங்க. என்ன ஜபம் சொல்லுவீங்க? எங்கள் வீட்டுக்காரு என்னை எப்பெல்லாம் திட்டுறாரோ, தேவையில்லாத வார்த்தையை சொல்லுவாரோ, அப்போ நான் என்ன தேவை சொல்லுவேன், சத்தமாக, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்தின் நோயிலும் உனக்கு நான் பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். சத்தமாக அவர் காது கிழியே சொல்லுவோம் ஃபாதர் அப்படின்னாங்க. சரி, அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் திட்டும் பொழுது அவர் என்ன செய்வார்? அவர் இதே தான் சொல்லுவார் ஃபாதர், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்தின் நோயிலும் உனக்கு நான் பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். சத்தமாக சொல்லுவார் ஃபாதர்.
அப்புறம் இப்படி டெய்லி சொல்கிறீங்களே என்ன இதெல்லாம், இதனுடைய என்ன நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? இது எங்களுக்கு ஒரு ஜெபமாக மாறிடுச்சு ஃபாதர். ஆனால் இன்றைக்கு காலநிலைக்கு ஏற்றாற்போர் மக்கள் நம்ம அந்த ஜெபத்தை மாற்றி விட்டார்கள். நசுக்கவோ மிதிக்கவோ வாக்களிக்கிறேன்னு மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் மாற்றவே இல்லை கடைசி வரைக்கும். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன்னு சொன்னதை ஒவ்வொரு நாள் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஃபாதர். அதனால் எவ்வளவுதான் என்னை திட்டினாலும் நான் என்ன செய்வேன்? அதை அப்படியே வாங்கிட்டு போயிட்டே தருவேன். அதே போல் நான் அவர் எவ்வளோ திட்டினாலும் என்ன செய்வார்? அமைதியாக வாங்கிட்டு அமைதியாக போயிடுவார், ஒன்றும் சொல்ல மாட்டார், நல்ல மனுஷன் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய குடும்பம். கஷ்டமே இல்லாத குடும்பம் கிடையாது. உலகத்தில் 2 குடும்பத்தில் மட்டும்தான் பிரச்சனையே இல்லாத குடும்பம் இருந்துச்சு. யாராவது சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டில் ஒரு குடும்பம், புதிய ஏற்பாட்டில் ஒரு குடும்பம், சொல்லுங்கள் பார்ப்போம். ஆதாம் ஏவாள், வெரி குட், சூப்பர். புதிய ஏற்பாட்டில் வெரி குட். புதிய ஏற்பாட்டில் சூசேப்பர், மரியா, ஓகே, வெரி குட். என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? 2 குடும்பத்திலையும் மாமியார் இல்லை, அதனால் அவங்க நல்லா இருந்தாங்க, பிரச்சனை கிடையாது. அப்படி தானே? இன்றைக்கி எத்தனை மாமியார் வீட்டில் பார்க்குறவங்களாம் மாமியாராக இருந்தால் நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. வீட்டுக்கு ஒரு மாமியார் தான் இருக்கணும். நாத்தனாரும் மாமியாராக மாறிட்டா எங்கே போகிறது? கஷ்டம். அதனால் என்ன செய்யணும்னா நம்ம விட்டு கொடுத்து வாழணும், அதான் முக்கியம். உலகத்திலேயே பாருங்கள், 2 குடும்பம் மட்டும்தான் கஷ்டமே இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க மாமியார் இல்லாதால. நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுத்து வாழணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, உடன்பிறப்பு. அதுதான் நம்முடைய யாக்கோபு எழுதிய திருமுகம் சொல்கிறது, சூரியன் மறைவதற்குள் உண்டிய சினத்தை தனித்துக்கொள். நான் சொல்ல பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும், பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. இருந்தாலும் என்ன செய்யணும்? எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுத்து ஏற்றுக்கொள்ளுதல். 2 நபர்கள் தான் உலகத்தில் சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஒருத்தர் இறந்துட்டார், இன்னொருத்தர் பிறக்கவே இல்லை. அதனால் பிரியமானவர்கள், எல்லாருக்குமே கஷ்டங்கள் உண்டு. ஆனால் இதுவற்றுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தாங்கியது யார் என்றால், இன்றைய நாளே நாம் கொண்டாடுகிற திரு குடும்பத்தினுடைய தலைவர் சூசையப்பர். அவர் நிலைமை யோசித்து பாருங்கள். ஒரு மனுஷன் பேசாமல் வாழ்க்கையை ஓட்டியிருந்தால் அவர் எவ்வளோ கஷ்டத்தை, பாவம் தான் ஆண்கள் வீட்டில் அப்படி தானே, பேசாமல் எவ்வளோ கஷ்டத்தை அவர் சந்திச்சிருப்பார். இருந்தாலும் விட்டு கொடுக்கல. என்னுடைய குடும்பம் எவ்வளோ நேரம்லாம் மரியாவுக்கு கஷ்டங்கள் வருகிறதோ தான் ஒரு ஆறுதலாக இருந்தார். அவரை நல்வழி காட்டக்கூடிய தன்னுடைய வார்த்தையாலும் செயல்களாலும் அவரை புண்படுத்தாமல் அவரை ஏற்றுக்கொண்டார், முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அவர் தேவைகளை எல்லாம் இவரை தானாக அறிந்து உதவி செய்தார். மரியாவும் அதே போன்றுதான். இந்த குடும்பத்தில் பார்க்கணும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இரவு நேரத்தில் ஓடுறாங்க, ஈகிப்துக்கு தூக்கி செல்கிறார்கள், ஓடுகிறார்கள். இது போன்ற ஒவ்வொரு நிகழ்வும் மிகப்பெரிய பெரிய கஷ்டங்கள். சரி, கோவிலுக்கெல்லாம் போகலான்னு போனால் அங்கே என்ன நடக்குது? சிமியனுடைய தீர்க்க தரிசனம். அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு இடியாக இருக்குது. இக்குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று சொன்ன உடனே இன்னும் இவங்களுக்கு அதை விட பெரிய கஷ்டமாயிருது. ஆனால் என்ன செய்கிறாங்க? எவ்வளவு தான் கஷ்டம் வந்தாலும் நமக்கு கிடைத்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள், எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க, அப்படி தானே? அது என்ன செய்கிறாரு? அமைதியாக பொறுமையாக எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு, இது கடவுளால் கொடுக்கப்பட்ட எனக்கு குடும்பம், நான் விட்டு கொடுப்பேன், ஏற்றுக்கொள்வேன் இவர்களை. நான் அவர் கஷ்டமாக இருக்கிறப்ப என்னுடைய வார்த்தையால் நான் பிறருக்கு ஆறுதல் தருவேன். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர் பிள்ளைக்கும், உறவுகள் நட்புகள் எப்பொழுதெல்லாம் நாம் சோர்வாக இருக்கின்றோமோ அந்த சமயத்தில் நாம் என்ன செய்யணும்? பிறருக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டு எரியிற நெருப்பில் நாம் போய் என்ன செய்யக்கூடாது? எண்ணெயை ஊற்றி விட்டுறக்கூடாது. எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? அதிகமாக எண்ணெயை ஊற்றி விட்டு சும்மா இருக்கிற குடும்பத்தை என்ன செய்யணும்? பெரிய சண்டை உருவாக்கி விட்டுறக்கூடாது. எனவே பிரியமானவர்களே, இங்கே இருக்கின்ற நபர்களை பார்க்கும்பொழுது உண்மையாகவே 25 ஆண்டுகளுக்கு மேல், 50 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தார்கள் என்றால் கண்டிப்பாக டெய்லி வீட்டில் சண்டை போட்டிருப்பாங்க தான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் சண்டை இருந்திருக்கும். ஒன்று யாராவது கொஞ்சம் நல்ல உடம்பாக இருந்தாலும் அடி வாங்கிட்டு கொஞ்சம் அமைதியாக கூட இருந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை, வேறு வழி இல்லை. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம ஜெபிப்போம். நம்முடைய இந்திய கலாச்சாரமானது குடும்ப உறவுகளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. நீங்கள் எந்த ஒரு வரலாற்று எடுத்து பாருங்கள், இந்தியா விட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னாவே, அதுவும் குறிப்பாக தென் இந்தியா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இதை விட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னாவே இந்த குடும்பங்கள் அந்த அளவுக்கு நம்மை போன்று எங்குமே ஒரு சிறந்த ஒரு குடும்பமாக அதிகமாக நாம் பார்க்க முடியாது. எல்லாருமே நீயா நானா, ஜெயிக்க போவது யார் என்கின்ற ஒரு மனநிலையோடு இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்குமே நாம் விட்டு கொடுத்து வாழ்வோம், ஏற்றுக்கொள்வோம் நம்முடைய குடும்பம். எனவே குடும்பம் மென்மேலும் வளர குடும்ப ஜெபம் மிக மிக முக்கியம். குடும்ப ஜெபம் ஒவ்வொரு நாளும்
மிக முக்கியம். ஒன்றாக இணைந்து ஜெபிக்கின்ற ஒரு குடும்பம் சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் என்கின்றார். ஜெபமாலை ஜெபிக்கின்ற குடும்பம் சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் என்று நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் மிக அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். பிரியமானவர்களை, நாமும் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம் அல்ல. நம்முடைய வீடானது ஒரு சாதாரண ஒரு செங்கல்லால் கட்டப்படவில்லை, மாறாக ஒரு தாயினுடைய எதன் மீது கட்டப்பட்டுள்ளது? இதயத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு இல்லம். எனவே அந்த இதயமானது அன்பு, அமைதி, மன்னிப்பை பெற்றது, சமாதானத்தை பெற்றது. நாம் பகிர்வோம், மகிழ்வோம், ஒருவர் ஏற்றுக்கொள்வோம், வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய அருளும் ஆற்றல் நம்மை தொடர்ந்து வழிநடத்த நாம் ஜெபிப்போம். ஆமீன்.